இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌனி ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு வந்து நான் மெயினாக வந்து கடல பர்ஃபி பயன்படுத்தி அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து இந்த பர்ஃபி நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 5 பர்ஃபி கிட்ட நான் பயன்படுத்திக்க போகிறேன். இந்த 5 பர்ஃபியும் வந்து கிச்சன் ஸ்டோன் பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபைன் பவுடராக மாறிடும். நமக்கு அந்த மாதிரி வேணாம், நட்ஸ் மாதிரி இருக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து மத்து பயன்படுத்தி கூட நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பர்ஃபியை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து இப்போ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதுலேயே வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா 2 முட்டைக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா வந்து ஃபோமியாக பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் விஸ்க் மட்டுமே பயன்படுத்தி நல்லா இதை வந்து நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இது கூடிய வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் சர்க்கரையினுடைய அளவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமான அளவு தான். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் 1/4 கப் சர்க்கரையோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்க, சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். முட்டை நல்லா ஃபோமாக பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இப்போ வந்து சர்க்கரை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதுலேயே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நிறைய எசன்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரௌனி அப்படின்றதால ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அடுத்து இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கப் அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருந்த மெல்டட் பட்டர் வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பட்டர் ஃப்ளேவர் பிடிக்காது, இல்லை வீட்டில் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம பட்டரை ஆட் பண்ணி கேக் ஆகட்டும் இல்லை ப்ரௌனிஸ் ஆகட்டும் எது பண்ணாலுமே டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ளார்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுலேயே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூடயே வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பேட்டரை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து திக்காக இருக்கணும். அப்படியே தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கண்ணெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரௌனியை நான் ஒரு ரெக்டாங்கிள் கேக் ட்ரே பயன்படுத்தி நான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுலேயும் நான் பட்டர் பேப்பரும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து நல்லா பட்டர் எல்லா பக்கமே அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரௌனி பேட்டரை எல்லா பக்கமே ஈக்குவல் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரே தான் பயன்படுத்தணும்னு சொல்லி கிடையாது. உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி ட்ரே இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டரை எல்லா பக்கமே நல்லா ஈக்குவல் பண்ணின பிறகு கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எல்லா பக்கமே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா தாராளமாக வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல் பேக் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணியிருந்தேன். 150 டிகிரிக்கு ஓடிஜியை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்து 2 ராடியுமே ஆன் பண்ணிவிட்டு 30-35 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், ப்ரௌனியும் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருந்தது. அது பேக் ஆகும் போதே அதுலேருந்து வர ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் இந்த கேக் ட்ரேலேருந்து டீமோல் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஹெல்த் வைஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒயிட் சுகருக்கு பொதுவாக நீங்கள் டேரெக்டாகவே ப்ரௌன் சுகராக கூட பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தி ப்ரௌனி வந்து கிடைக்கும். கரெக்டாக 8 பீஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பேக்காகி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இப்போ நான் இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான சூப்பரான ஒரு ப்ரௌனி. இப்போ இதை வந்து அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே நல்லாவே இருக்கும். இது வந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடணும்னு கிடையாது. ஏன்னா இது ஒரே நாள்லேயே சீக்கிரமாகவே காலி ஆயிரும்.
இந்த ப்ரௌனி ரெசிபியை கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ரௌனிஸை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.